வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே. இந்த ஜூலை 23 வந்து தமிழகத்தில் கருப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில். அதாவது கருப்பு தினம் தமிழகத்தை பொறுத்தளவு சில முக்கிய தினங்களை கருப்பு தினமாக நினைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2018 தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஒரு போராட்டம் நடக்கும்போது காவல்துறையினர் ஒரு 13 பேரை சுட்டு கொண்டாங்க. அப்போ எடப்பாடியார் முதல்வராக இருந்தார். அவர் நான் காலையில் டிவியை பார்த்தா எனக்கே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அது ஒரு கருப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அதே மாதிரி 1999 ஜூலை 23 கருப்பு தினமாக கடைபிடிக்கிறாங்க. என்னன்னா மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவங்க ஒரு 17 பேர் உயிர் நீத்த நாள். அதுவும் ஒரு கருப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இப்போ கரூரில் ஒரு 41 பேர் உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா, கூட்ட நெரிசலில். அதுவும் ஒரு கருப்பு தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இப்போ நம்ம இன்னைக்கு ஜூலை 23 1999 ஜூலை 23 திருநெல்வேலியில் ஒரு 17 தோட்ட தொழிலாளர்கள் உயிர் நீத்தாங்க. அதனால அதை அது என்னன்னு இப்ப பார்ப்போம். பார்த்ததுண்டா இந்த நாடு, பார்த்ததுண்டா நாடு, பார்த்ததுண்டா இந்த நாடு, பார்த்ததுண்டா. அதாவது நெல்லையில மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல மாஞ்சோலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா தோட்டம், அதாவது டீ எஸ்டேட்டுமாங்கல்ல, காப்பி தோட்டம், டீ எஸ்டேட்டு, இதை மாதிரி அந்த மலைப்பாங்கான இடத்துல அது இருக்குது. 1929 ஆண்டு ஒரு 8374 ஏக்கர் இடத்த சிங்கம்பட்டி ஜமீன்தார் அதை குத்தகை கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா பிபிசி ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிற ஒருத்த கொடுக்குறாங்க. அவங்க யாருன்னா பம்பாய் பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் கம்பெனிக்காரங்கிட்ட குத்தகை கொடுக்குறாங்க. அவங்க குத்தகைக்கு எடுத்து அதில் தோட்ட தொழிலாளர்களை வச்சு அந்த தேயிலை தோட்டத்தை பராமரிச்சுட்டு வர்றாங்க. அதற்கப்புறம் 1952 ஆண்டு ஜமீன் ஒழிப்பு சட்டம் கொண்டு வர்றாங்க. அப்போதைய கவர்மெண்ட் காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அப்போ அந்த 8374 மாஞ்சோலை ஏக்கர் இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடம் அரசுடையமைக்கா, அதாவது அரசு கைக்கு போயிருது, அரசுடையமாக்கப்பட்டிருது. அதுக்கப்புறம் இந்த பிபிடிசி நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட காங்கிரஸ்காரங்கிட்ட அதே இடத்த எங்களுக்கு திரும்ப குத்தகை கொடுங்க அப்படின்னு திரும்ப அவங்ககிட்ட குத்தகைக்கு வாங்குறாங்க. குத்தகைக்கு வாங்கி திரும்ப அந்த இடத்த நடத்திட்டு இருக்காங்க. இதில் ஆயிரக்கணக்கான தோட்ட தொழிலாளர்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க, அங்கே இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க, அங்கே வேலை பார்த்து அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு குடும்பம் பிள்ளைகள் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க. நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன சில கோரிக்கைகளை முன் வச்சு கேட்குறாங்க. அந்த தொழிலாளர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு நாளைக்கு 70 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, அதை 100 ரூபாயை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அதே மாதிரி அதாவது பெண்கள் மகப்பேறு சமயத்தில் அவங்களுக்கு மகப்பேறு விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 8 மணி நேரம் தான் வேலை, 8 மணி நேரம் வேலை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு அந்த ஒரு 3 அம்ச கோரிக்கையை வச்சு அவங்க போராட்டத்தை துவக்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூன், அதாவது 1999 ஜூன் 28 இந்த போராட்டம் நடக்கும்போது அதில் சில தோட்ட தொழிலாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்கிற அந்த தொழிலாளருடைய மனைவிமார்கள்லாம் அவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து அவங்கள விடுதலை செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. காவல்துறை அவங்களையும் கைது செய்து ஜெயிலில் வைக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 652 பேர் அன்றைய காலத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. கிருஷ்ணசாமி இதை தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணசாமி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள மீட்கணும், இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் கோயம்புத்தூர்லேருந்து அவர் திருநெல்வேலிக்கு வர்றாங்க. சில வேலைகளை செய்கிறாங்க. 1999 ஜூலை 23 கலெக்டரை சந்திச்சு, அதாவது அந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றாரு. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், அவங்க கட்சி நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு 5000 பேர் அமைதி பேரணியாக வர்றாங்க. கலெக்டரை சந்திச்சு மனுவை கொடுக்கணும்,
அப்படின்னு மனு கொடுக்கறதுக்காக வர்றாங்க. அப்போதைய கலெக்டர் வந்து தனவேல், அவர் தான் அங்கே கலெக்டராக இருக்காரு. அவரை சந்திக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. வந்த உடனே காவல்துறையினர் வந்து பாதியிலே அவங்கள வழிமறிக்கிறாங்க. இல்லை, நீங்கள் கலெக்டர் அலுவலகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு. அன்றைய கமிஷனர் யாருன்னா சைலேஷ் குமார் யாதவ் தான் அப்போ அந்த நெல்லை மாவட்டத்துக்கு கமிஷனராக இருக்காங்க. அவங்க வந்து மறிக்கிறாங்க. மறித்து போகக்கூடாது அப்படின்னு மறிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா, கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள எல்லா பக்கமும் வழி மறைச்சிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தாமிரபரணி ஆற்றின் கரையோரமாக போய் உள்ளே போயிடலாம் அப்படின்னு போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட காவல்துறையினர், இவங்க ஒரு 700 காவல்துறை அங்கே குவிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க ஒரு 5000 பேர் போகிறாங்க. அப்போ இந்த கூட்டத்தை கலைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, தடியடி நடத்துகிறாங்க. அப்பவும் கூட்டம் கலைஞ்சமா அங்கிட்டு இங்கிட்டு சிதறாங்க. வானத்தை நோக்கி 2 இடம் துப்பாக்கியால் சுடுறாங்க. கண்ணீர் குண்டு 2 குண்டை தூக்கி போடுறாங்க. இதில் பதட்டமான தொழிலாளர்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஓட முடியாமல் கடைசியில் நிறைய பேர் பாலத்து மேலே ஏறி அந்த இதுக்குள்ளே ஆற்றுல, தாமிரபரணி ஆற்றுல குதிக்கிறாங்க. நீச்சல் தெரிஞ்சவங்க தப்பிச்சு அங்கே கரைக்கு போயிடுறாங்க. நீச்சல் தெரியாதவங்க ஒரு 17 பேர் வந்து நீரில் மூழ்கி இழந்துடுறாங்க. அதில் ஒரு 1.5 வயசு குழந்தை ஒன்று, 2 பெண்கள், மொத்தம் 17 பேர் அந்த சம்பவத்தில் உயிரிழந்துடுறாங்க. உயிரிழந்தோன்னே அந்த போராட்டம் அப்படியே அமைங்கி எல்லாம் முடிஞ்சிட்டாங்க. இதை வந்து ஒவ்வொரு ஜூலை 23ஆம் தேதியும் கிருஷ்ணசாமி வந்து அவங்களுக்கு எப்படியாவது ஒரு வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுத்துட மாட்டோமா, நமக்கு ரொம்ப தொழிலாளர்கள் கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஜூலை 23ஆம் தேதி நெல்லைக்கு வந்து அவங்களுடைய கட்சிக்காரங்க எல்லாம் வந்து செய்வாங்க. இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த 1999 ஜூலை 23 வந்து கிருஷ்ணசாமி போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த போராட்டத்துக்கு ஆதரவு யாரும் தெரிவித்தாங்கன்னா, இடதுசாரிகள் கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்துருக்காங்க, இஸ்லாமிய அமைப்பு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லுவேன்னா, அப்பாவு வந்து போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. JM ஆரூன் இருக்காங்க இல்லையா, MP, அவரு கலந்துக்கிறாரு. அன்றைய காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்க்கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் கலந்துக்கிறாரு. ஈஸ்வரன் கலந்துக்கிட்டாரு. இப்படி நிறைய பேர் கலந்துருக்காங்க அந்த போராட்டத்தில். அப்போ தான் அந்த சம்பவம் நடந்துச்சு, 17 பேர் இறந்த சம்பவம். இதை வந்து ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ணசாமியை வந்து அதை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 17 பேர் உயிர் நீத்தாங்க இல்லையா, அதுக்கு நெல்லையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு தூண் வைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வந்து பல ஆண்டு காலமாக கவர்மெண்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக அரசு இருக்கும்போது சொல்லி பார்த்துட்டாங்க, திராவிட மாடல் ஆட்சியில் சொல்லி பார்த்துட்டாங்க, ஒன்றும் கேட்கல. இன்னைக்கு ஜூலை 23ஆம் தேதி, இன்னைக்கு வந்து மத்தியானம் 3:30 மணிக்கு நெல்லையில் ஒரு அமைதி பேரணி நடத்துகிறாங்க. நடத்தி முடிச்சுட்டு ஒரு 6:30 மணிக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கூட்டத்தில் சில தீர்மானங்கள்லாம் போடுவாங்க போல தெரியுது. எப்படி முதல்வர் ஜோசப் விஜய் வந்து கரூரில் 47 பேர் உயிரிழந்ததுக்கு அது நினைவாக ஒரு நினைவு தூண் எழுப்பணும் அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தார் இல்லையா, அதனால் கிருஷ்ணசாமி இன்றைய கூட்டத்தில் வந்து முதல்வர் ஜோசப் விஜய் வந்து அந்த தோட்ட தொழிலாளர்களுடைய நினைவாக நெல்லையிலும் ஒரு நினைவு தூண் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை போட்டு அந்த கோரிக்கையை முதல்வர்கிட்ட கொண்டு போவார். அது மட்டும் இல்லாமல் கரூரில் உயிரிழந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு வந்து நீங்கள் வேலை கொடுத்தீங்க, அரசு வேலை கொடுத்தீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த 17 பேர் உயிர் நீத்தாங்க இல்லையா, அவங்க குடும்பத்தினர், அவங்க வாரிசுலாம் இன்றைக்கி இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்துக்கு ஒருத்தர் ஒரு வேலை கொடுங்க. இந்த அடிப்படையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த கோரிக்கையை வந்து சிஎம்முக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லைன்னா கூட இந்த கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சு அதை வந்து சிஎம் பார்வைக்கு கொண்டு போகணும், இதை கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவில் இன்னைக்கு கூட்டம் நடக்க போகுது. அந்த 17 பேர் உயிரிழந்த உடனே அப்போ ஆட்சி யாருன்னா தமிழகத்தில் வந்து கருணாநிதி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார். சென்ட்ரலில் வந்து பிஜேபி ஆட்சி இருந்தது, பிஜேபி ஆட்சி. அப்போ கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, இதை நீதி விசாரணை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் மோகன் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. அந்த குழு வந்து என்ன நடந்துச்சுங்கிறத அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. மோகன் வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் 11 பேர் வந்து மூச்சு திணறல், அதாவது தண்ணியில் மூழ்கி மூச்சு திணறலாம் இறந்துட்டாங்க, மீதி உள்ளவங்க வந்து அதிகமான காயங்கள் பெற்றதுனால அதில் இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை, ஒரு தீர்மானத்தை எழுதி அறிக்கையாக சமர்ப்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட்டில். கலைஞர் அதை பார்த்துட்டு அதை ஏற்றுக்கிட்டு
அதை அப்படியே வச்சுட்டாங்க. அதனால தான் கிருஷ்ணசாமி வந்து ஒவ்வொரு ஆண்டும் இதை வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. அது 1999 ஜூலை 23க்கு அப்புறம், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் விடாமல் இவங்க போராட்டம் நடத்ததுனால ஏற்கனவே ஜூன் மாதம் ஒரு 652 பேரை கைது பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து முதல்ல விடுதலை பண்ணிட்டாங்க. விடுதலை பண்ணி அவங்கள அனுப்பிடுறாங்க. இந்த சம்பவத்தை வலியுறுத்தி ஒரு குறும்படம் தயாரிக்கிறாங்க. அந்த குறும்பட இயக்குனர் RR சீனிவாசன்கிறவர் அந்த சமயத்தில் அதில் நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டு அதில் தெரிஞ்சுக்கிட்டு பத்திரிகையில் வர்ற செய்திகளையும் டிவியில் வர்ற செய்திகளையும் வச்சு அவர் வந்து ஒரு குறும்படம் தயாரிக்கிறாரு. அந்த குறும்படத்துக்கு ஒரு நதியின் மரணம் அப்படிங்கிற டைட்டில் இட்டு அந்த மாஞ்சோலை சம்பவத்தை அது உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அவங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் நடக்கும்போது 500க்கும் மேற்பட்டவர் காயமடைஞ்சிருக்காங்க. அதில் வந்து பொதுமக்கள் நிறைய பேர், அது மாதிரி பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் அதில் காயமடைஞ்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பத்திரிகைக்காரங்க வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக உள்ளே இறங்கி பண்ணவங்க, அவங்களே சில பேர் வந்து நிறைய பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாக அன்னைக்கு பார்க்கப்பட்டுச்சு. இப்போ கிருஷ்ணசாமி அவங்க தன்னுடைய தலைமையில் இன்னைக்கு நடத்துகிற அந்த கூட்டத்தில் வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தான், கரூரில் எப்படி அவங்களுக்கு வேலை கொடுக்குறீங்களோ அதே மாதிரி மாஞ்சோலை போராட்டத்தில் உயிர் நீத்த 17 குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு நினைவாக நினைவு தூண் எழுப்பணும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டிப்பாக போடுவாங்க. இதை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கவனத்தில் கொண்டு இந்த மாஞ்சோலை பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு வாழ்வாதார உரிமையை மீட்டு தர வேண்டும் என்று அவங்க கேட்குறாங்க. நாமும் அதைத்தான் கேட்கிறோம். நன்றி, வணக்கம்.